ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க கூட ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று ஷேர் பண்ண போறேன். நம்ம யூஸ்வலா ராகி கூழ் காசும் போது அரிசி போட்டு தான் கூழ் காசுவோம். அரிசி வெயிட் போடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அரிசி பதிலாக இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணி கூழ் செஞ்சு பாருங்க. இது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், உங்களுக்கு வெயிட்டும் போடாது. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி புரோக்கன் வீட் உடச்ச கோதுமையை நான் எடுத்திருக்கேன். நான் இது அரிசி பதிலாக நீங்கள் இந்த உடச்ச கோதுமை போட்டு நீங்கள் கூழ் செஞ்சு பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நீங்கள் அரிசி எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி இது வேக வச்சலாம். இது ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு நீங்கள் இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம முன்ன நாள் கரைச்சி வச்ச ராகி மாவும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 30 to 40 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ராகி கூழ் ரெடி ஆகிடும். நான் இந்த ராகி கூழ் நான் ட்ரெடிஷனல் மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். அந்த காலத்தில் நம்ம பாட்டிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது கோயிலில் கொடுக்குற டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது ஸோ நீங்கள் களி பண்ணும் போது கூட நீங்கள் அரிசி பதிலாக இந்த உடச்ச கோதுமை ஆட் பண்ணி பண்ணால் கூட உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்ததுக்கு இப்போ நல்லா இது வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா முத்தாக இருக்கும் உங்களுக்கு. இது 30 to 40 மினிட்ஸ் நான் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, உங்களுக்கு வெயிட்டும் போடாது. நம்ம யூஸ்வலாக மறுநாள் கூழ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எப்படி கரைப்போமோ அது மாதிரி கரைச்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, உங்களுக்கு வெயிட் போடாது. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு களியோ கூழோ எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் இந்த மாதிரி கையை டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கையில் எதுவுமே ஒட்டக்கூடாது. இது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ராகி நல்லா வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏடு மாதிரி படியும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி படியும் போது கம்ப்ளீட்டாக இந்த கூழ் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் ரெண்டுமே. இது நீங்கள் சாமியிலையும் பண்ணலாம், குதிரவாளிலையும் பண்ணலாம், இது மாதிரி உடச்ச கோதுமையிலையும் பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.